எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மே 17, 18 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்வீடன். 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். கேரளத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சதீஷன், வி.டி. சதீஷன். தமிழ்நாடு அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் செங்கோட்டையன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு நியமிப்பார். இது பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் மும்மொழி பாடத்திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜூலை 1. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 17 ஒப்பந்தங்கள் இப்போ ரீசெண்டா சைன் ஆயிருக்கு. இந்தியாவில் முதன்முறையாக செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? ஆன்சர் ICEOE, பின்லாந்து நாட்டோட நிறுவனம். சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த நோயை அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா. மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை எந்த நாடு இந்தியாவிற்கு திருப்பி ஒப்படைத்துள்ளது? ஆன்சர் நெதர்லாந்து. ஹஜ் யாத்திரை எந்த மதத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் இஸ்லாம். சிக்கிம் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 16ஆம் தேதி. 1975 தான் இந்தியாவில் 22வது மாநிலமா சேர்த்திருப்பாங்க 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா. உலகின் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 47வது இடம். மே 19 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. டோன்ட் எய்ம் ஃபார் பெர்ஃபெக்ஷன், இன்ஸ்டீல் எய்ம் ஃபார் ப்ராக்ரஸ். அதாவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீங்க பெர்ஃபெக்ஷனா ஸ்டார்ட் பண்ணணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். எல்லாம் நம்ம ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா நேரம், காலம், சூழ்நிலை, கிளைமேட் இது எல்லாமே கூடி வரணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுடைய ப்ராக்ரஸ்ல நீங்க எய்ம் பண்ணுங்க. இன்னைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணதை விட்டுட்டு ப்ராக்ரஸ்ல நீங்க எய்ம் வைங்க அப்படிங்கிறதா இன்னைக்கான குவாட். ஸோ நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேக் இட் எக்ஸிஸ்ட். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உருவாக்குங்க, அதுக்கப்புறமா அதை அழகா மாற்றலாம். எப்போதுமே ஒரு விஷயம் இருந்தால் தானே நீங்கள் அதை அழகா மாற்ற முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அதை உருவாக்குங்க, அதுக்கப்புறமா அதை அழகா மாற்றிக்கலாம். அதை சொல்லக்கூடியதான். அதை தான் நம்ம இந்த குவாட்லேயும் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அழகா எல்லாரும் எழுதுவீங்க, ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படி எழுதியிருப்பீங்களா? கிடையாது. ஸோ ப்ராக்ரஸ் எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அழகா எழுத முடியுது. ஸோ இன்னுமே அழகா எழுதலாட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது அழகா எழுத முடியும். ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் மேக் இட் எக்ஸிஸ்ட், அதுக்கப்புறமா அதை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ஷனை விட நீங்க ப்ராக்ரஸ்க்கு டைம் கொடுங்க, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கு எய்ம் பண்ணுங்க அப்படிங்கிறதா டுடே குவாட். அடுத்து வாட்ஸ்அப். எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நார்வே. அந்த அவார்ட் நேம்லேயே நார்வேன்னு இருக்கான். ஸோ நார்வே நாட்டுடைய உயரிய விருது தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நேற்று என்ன பார்த்துருப்போம், ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்துருப்பாங்க. அது 31வது உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ண 31வது சர்வதேச உயரிய விருதுன்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த நார்வே நாடு வழங்கியுள்ளது 32வது சர்வதேச உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்வே அரசர் 5வது ஹெரால்ட் என்பவர் தான் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இந்த நார்வேவுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்த ரீசன்ட் நியூஸ். ஸோ ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது ஸ்வீடன் நாட்டோட உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சமீபத்தில் கொடுத்துருக்காங்க.
ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசெட் அப்படிங்கிற நாடாளுமன்றத்துடைய உயரிய பதக்கம், இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய பதக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. எத்தியோப்பியாவுடைய உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசிமரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஸோ ஆல்கே ட்ரீ எங்க நிறுவிருக்காங்க அப்படின்னா போபால், மத்திய பிரதேச மாநிலத்துல போபால்ல தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சோலார் பவர் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஆல்கே ட்ரீ பாசிமரம் அப்படிங்கிறது நிரூபிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நார்மலா ஒரு மரம் எப்படி ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான். இப்போ மரம் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும் இல்லையா, அதாவது ஒளி சேர்க்கையில வந்து சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அதே ஒர்க்கு தான் இந்த பாசிமரம் ஆல்கே ட்ரீயும் பண்ண போகுது. ஸோ வாகனங்கள்ல, அதாவது ரோட்ல வந்து நிறைய வாகனங்கள் போகும், நிறைய புகை ரிலீஸ் ஆகும். அந்த புகையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு, அதாவது தட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு போட்டோசிந்தசிஸ் மூலமா அதை உணவை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது 25 நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த மரங்கள் எவ்வளவுக்கு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஆல்கே ட்ரீ வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் ஆல்கே ட்ரீ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? போபால்ல. இது காற்றை தூய்மைப்படுத்துது, ஆக்சிஜன் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுது, நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. சோலார் பவர் சூரிய சக்தியில இயங்கக்கூடியதான் இந்த ஆல்கே ட்ரீ. ரோட்டோரமா அப்படி வச்சிருக்காங்க இல்லையா, இதை யார் வந்து உருவாக்கியிருக்கா இந்த ஆல்கே ட்ரீ அப்படின்னா மஷ்ரூம் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ மஷ்ரூம் வேர்ல்ட் குரூப் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காகனா காற்று மாசுபாட்டை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பாசிமரம் ஆல்கே ட்ரீ வந்து போபால்ல சுவாமி விவேகானந்தா பூங்கால நிறுவப்பட்டிருக்கு. ஸோ ஒரு திரவ தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பாசிகள் இருக்கும், நுண் பாசி ஆல்கே இருக்கும். அது கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டுட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதோட ஒரு அலகு, ஒரு யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 முதிர்ந்த மரங்கள் எவ்வளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்ட ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆல்கே ட்ரீ இருக்குது இல்லையா, அதை சுத்தி உள்ள 15 மீட்டர் அந்த சுற்றளவுக்குள்ள உள்ள காற்று மாசுபாட்டை 45 to 55% வரைக்கும் அது ரிடியூஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை வந்து வருஷத்துக்கு 1.5 டன் வரைக்கும் இது உறிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆல்கே ட்ரீ. ஸோ இது வந்து காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு ஒரு நியூ சொல்யூஷன். நெக்ஸ்ட், இப்போ நம்ம மத்திய பிரதேசத்துல தானே பார்த்தோம் போபால்ல அமைச்சிருக்காங்க அப்படின்னு. மத்திய பிரதேசத்துல உள்ள தேசிய பூங்காக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 தேசிய பூங்கா இருக்கு. ஒன்று வந்து கன்ஹா தேசிய பூங்கா, அடுத்து பந்தவ்கர் தேசிய பூங்கா, அடுத்து பெஞ்ச் தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா, சத்புரா தேசிய பூங்கா. இது 5மே வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள நேஷனல் பார்க். அடுத்து ரீசன் நியூஸ், செயற்கைக்கோள் இணைப்பு கங்கை, அதாவது செயற்கைக்கோள் டேக் பண்ணி அந்த டிவைஸ் வந்து இணைச்சு ஒரு மென்தோல் கங்கை ஆமையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காசிரங்கா தேசிய பூங்கால ரீசெண்டா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இந்தியாவுடைய முதல் தடையற்ற சுங்க சாவடி வசதிங்கிறது குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பாசாகரா பரிந்துரை மையம் தான் இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய மையமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, தேசிய களஞ்சியமா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஜிண்ட் டு சோனிபட் இடையே இயக்கப்பட இருக்கு. இந்தியாவுடைய முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை டெல்லியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தனக்கு ஒரு செயற்கை நுழைவு மையத்தை வந்து அமைக்கிறாங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய முதல் புகலிட துறைமுகம் எது அப்படின்னா திகி துறைமுகம், கோபால்பூர் துறைமுகம். இது 2மே புகலிட துறைமுகங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அமைக்கிறாங்க. இந்தியாவில முதன்முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கம் வந்து குவாஹாத்தில அமைக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஆழ்கடல் துறைமுகம் எது? ஃபர்ஸ்ட் ஆழ்கடல் துறைமுகம் எதுனா கேரளாவில் உள்ள விழுஞ்சம் துறைமுகம். அடுத்த அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பரத் சிங் சௌஹான். பரத் சிங் சௌஹான் தான் இப்போ காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்புடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இந்த பரத் சிங் சௌஹான் காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்புடைய தலைவர். 2026 30 வரைக்கும் இருப்பார். ஏற்கனவே இவர் தான் இருக்காரு, மறுபடியும் அவர் தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. காமன்வெல்த் பள்ளி சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ இந்த வருஷம் மலேசியால அக்டோபர்ல நடக்க போகுது. ரீசன் நியூஸ், மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் சுவேந்த அதிகாரி இந்திய கடற்படையுடைய புதிய தலைமை தளபதியாக கிருஷ்ணா சுவாமிநாதன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முப்படைகளுடைய தலைமை தளபதி NS ராஜா சுப்ரமணி. அசாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா எகைன் வந்து சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாரு. தமிழ்நாட்டில் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அடுத்து இதுல வந்து நம்ம
வேற என்ன ஸ்டேட் மிஸ் பண்ணியிருக்கோம்? மேற்கு வங்கம், கேரளால யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ ரீசன்ட் நியூஸ்லேயே பார்த்துருப்போம், ரிவிஷனில் பார்த்துருப்போம், இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு உணவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமுதா. அமுதா என்பவங்க தான் இப்போ வந்து தமிழ்நாடு உணவுத்துறை செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பணியிட மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ அமுதா அவர்கள் வந்து உணவுத்துறை செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ககன்தீப் சிங் பேடி இவர் வந்து நகராட்சி நிர்வாகம் நீர்வளங்கள் துறையுடைய செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அமுதா வந்து கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையுடைய செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சத்யபிரதா சாஹூ இவர் வந்து நீர்வளத்துறையுடைய முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். ரிசர்வ் வங்கியுடைய புதிய துணைநிலை ஆளுநரா ரோஹித் ஜெயின், சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஆளுநர். அடுத்து மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியோட தலைவர் பிரசூன் ஜோஷி. நெக்ஸ்ட் நிதி ஆயோட துணைத் தலைவர் அசோக் லஹ்ரி. ஸ்காட்லாந்துல புதிய உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த கியூ மணிவண்ணன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து சமிட் சார். பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026ஆம் ஆண்டு எந்த நாடு தலைமை வகிக்கிறது? ஆன்சர் நம்ம இந்தியா தான் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை வகிக்கிறாங்க. ஸோ அதையொட்டி இப்போ வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது டெல்லியில நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. யாருடைய தலைமையிலனா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடக்க போகுது. ஸோ தலைவர்கள் பங்கேற்க கூட்டம் வந்து இந்த வருஷம் நடக்க போது இந்தியாவில். இந்தியா தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க. பிரிக்ஸ் வந்து 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிக்ஸில் வந்து 10 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் 4 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் தென்னாப்பிரிக்கா 2010 வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக்ஸ் சமிட் 2026 இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணது இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக். பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு போன வருஷம் யார் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தானா பிரேசில். ஸோ அதன்படி 17வது பிரிக்ஸ் மாநாடு ரியோ டி ஜெனிரோல நடந்துச்சு. 18வது பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. பிரிக்ஸில் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது வந்து 2009 நிலவரப்படி 2010 நிலவரப்படி 5 நாடுகள் இருந்தாங்க. அப்புறம் 2024 இன்னும் ஒரு 4 நாடுகள் நினைச்சிருக்கோம். ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம். 2025 லாஸ்டா சேர்ந்த மெம்பர் எதுனா இந்தோனேஷியா. மொத்தம் 10 மெம்பர். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சீனால ஷாங்காயில இருக்கு. இதே மாதிரி SCO இருக்கு இல்லையா, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து சம்மிட். இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஓஸ்லோ. நார்வே நாட்டின் ஓஸ்லோல தான் வந்து இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதில் பங்கேற்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நார்வேக்கு போயிருக்காங்க. அப்போதான் நார்வே நாட்டுடைய உயரிய விருது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ 3வது எடிஷன் இந்த வருஷம் நடந்தது. இந்தியா நார்டிக் மாநாடுங்கிறது 3rd எடிஷன் நடந்திருக்கு. இப்போதான் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாநாடு. ஸோ நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா வடக்கு ஐரோப்பா அப்புறம் வடக்கு அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான் நார்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நார்டிக் பிராந்தியம் அப்படின்னு சொல்றோம். நார்டிக் பிராந்தியத்துல என்னென்ன நாடுகள்லாம் வரும்னா டென்மார்க்கு, அப்புறம் பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன். இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தரவரிசை இந்த மாதிரியான பட்டியலெல்லாம் வந்து எப்போதுமே முன்னிலையில இருப்பாங்க. பின்லாந்துலாம் வந்து மகிழ்ச்சி தரவரிசையில எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எப்போதுமே அதிலெல்லாம் முன்னிலையில் இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கு. அதுக்கடுத்து ஃபாரோ தீவுகள், கிரீன்லாந்து, ஆலண்ட், இதெல்லாமே தன்னாட்சி பிரதேசங்களா இருக்கு. கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குடைய தன்னாட்சி பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த மாதிரி இந்த நாடுகள் இந்த தன்னாட்சி பிரதேசங்களும் இணைஞ்சதுதான் இந்த நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மாநாடு தான் 3rd எடிஷன் இப்போ நார்வேல ஓஸ்லோல வந்து நடந்திருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். G20 உச்சி மாநாடு போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. பிரிக்ஸ் மாநாடு பிரேசில்ல நடந்துச்சு. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு வந்து சீனால. COP30 வந்து அதாவது காலநிலை மாற்ற உச்சி மாநாடு அப்படிங்கிறது பிரேசில்ல பெலம்ல நடந்திருக்கு 30வது பதிப்பு. அப்புறம் ஏசியான் அப்படிங்கிற உச்சி மாநாடு மலேசியால நடந்துச்சு போன வருஷம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் உள்ள எத்தனை அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 620. இப்போ அம்மா உணவகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
11 to 2016 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த டைம்ல அந்த பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணதா அம்மா உணவகங்கள் அப்படிங்கிறது. மிக குறைந்த விலையில அங்கே உணவு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 620 அம்மா உணவகங்களை வந்து சீரமைக்கணும், இன்னும் அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அம்மா உணவகங்கள் 620 அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமா 383 உணவகங்கள், அப்புறம் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சி மூலமா 237 அம்மா உணவகங்கள் சொல்லி மொத்தமா 620 அம்மா உணவகங்கள் இப்போ சீரமைச்சு இன்னும் அதை மேம்படுத்த போறாங்க. ஸோ இது 2011 to 16 அந்த இயர்ல தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய டைம்ல தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கு மலிவு விலையில வந்து சத்தான உணவு கொடுக்குறாங்க. தொழிலாளர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த மலிவு விலையில வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப 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 பயனா இருக்கு. நெக்ஸ்ட் சுத்தமான தரமான உணவுகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த கண்டென்ட் தான் மேலேயும் பார்த்துருப்போம். ஸோ சேம் தான் 620 அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, உலக உயர் ரத்த அழுத்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 17. மே 17 தான் நம்ம வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸ்ட்ரோக் பக்கவாதம் வரலாம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாமே வரும். ஸோ அதனால இந்த ஹைப்பர் டென்ஷன், இது உயர் ரத்த அழுத்தம் குறித்த பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மே 17 தீம் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர், அதாவது ஒன்னா சேர்ந்து இந்த உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கிட்னி டிசார்டர்ஸ் இதெல்லாமே வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் நமக்கு பின் விளைவா இதெல்லாம் ஏற்படுத்தும். உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து. ஸோ உயர் ரத்த அழுத்தம் இதை ஃபர்ஸ்ட் இந்த டே வந்து அப்படிங்கிறது 2005 உலக உயர் ரத்த அழுத்த லீக் மூலமா அனுசரிச்சிருக்காங்க. தீம் கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர். அடுத்த டே, சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 18 தான் நம்ம மியூசியம் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ மியூசியத்துல தான் நம்ம நிறைய பொருட்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கிறோம். ஸோ வரலாற்று பின்னணியில் உள்ள கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய சின்னங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மியூசியம் வந்து பயன்படுது. ஸோ இந்த மியூசியமுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம். மே 18 இன்டர்நேஷனல் மியூசியம் டே. 1977 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்வதேச அருங்காட்சியக கவுன்சிலால இதை அனுசரிச்சிருக்காங்க. தீம் என்னன்னா மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்ட் அப்படிங்கிறதா தீம். ஸோ மியூசியம் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது டிவைடா இருக்கக்கூடிய பிரிஞ்சிருக்கக்கூடிய உலகத்தை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ், இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஸோ இத்தாலிய நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான ஜானிக் சின்னர் தான் இப்போ நடந்த இத்தாலியன் ஓபன் மாஸ்டர்ஸ் போட்டியில சாம்பியனா இருக்காரு. இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் போட்டி ஒரு 9 மாஸ்டர்ஸ் போட்டி இருக்கு. இந்த 9 மாஸ்டர்ஸ் போட்டியிலுமே இந்த போட்டியில சாம்பியன் ஆனது மூலமா 9 மாஸ்டர்ஸ் போட்டியிலுமே சாம்பியனான வீரர் அப்படிங்கிற சாதனையை ஜானிக் சின்னர் வந்து படைச்சிருக்காரு. இவர் தான் ஜானிக் சின்னர் இத்தாலியன் ஓபன்ல வின் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமா இவர் எத்தனை மாஸ்டர்ஸ் பட்டம் வின் பண்ணியிருக்காருன்னா 10 மாஸ்டர்ஸ் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா எத்தனை மாஸ்டர்ஸ் போட்டிகள் வந்து இயர்லி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 9. கனேடியன் ஓபன், அப்புறம் மியாமி ஓபன் மாஸ்டர்ஸ் போட்டி, சின்சினாட்டி, ஷாங்காய் மாஸ்டர்ஸ், பாரிஸ் மாஸ்டர்ஸ், இந்தியன் வேல்ஸ் மாஸ்டர்ஸ், மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ், மாட்ரிட் ஓபன் மாஸ்டர்ஸ் போட்டி, அப்புறம் இத்தாலியன் ஓபன் மாஸ்டர்ஸ் போட்டி. இந்த 9 மாஸ்டர்ஸ் போட்டியிலுமே இவர் எல்லா மாஸ்டர்ஸ்லுமே வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காரு இத்தாலியன் வீரர் ஜானிக் சின்னர். மாஸ்டர்ஸ் பிரிவுல 9 போட்டிகளிலுமே வாகை சூடியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கேரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் வென்றதாக அறிவிக்கப்படுவாங்க. ஸோ கேரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் வின் பண்ணியிருக்காரு ஜானிக் சின்னர். ஆடவர் இரட்டையர் பிரிவுல சைமன் பொலேலி, ஆண்ட்ரியா வவாசோரி இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நியூஸ். ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து வராது, அதனால அதை பற்றின தகவல்களை கோர முடியாது இந்த ஆக்ட் கீழே அப்படின்னு சொல்லி தகவல் ஆணையம் தெரிவிச்சிருக்கேன். அடுத்து மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமா இந்தியாவில் ரத்தினங்கள் ஆபரணங்களோட ஏற்றுமதி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. 9.07% குறைஞ்சிருக்கு.
அப்புறம் கிளாண்டர்ஸ் தொற்று இப்போ ரீசெண்டாக குதிரைகளில் பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு வந்து ஜூன் 1லேருந்து 3000 ரூபாய் மந்த்லி வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமானது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் தான் அன்னபூர்ணா திட்டம். இது ரீசெண்டாகவே பார்த்துருப்போம். ஸோ அகைன் வந்து இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து 19 மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ 25ஆம் தேதி குரூப் 1க்காக பாலிட்டி பேட்ச், எக்கனாமி பேட்ச், ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெடியூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நார்வே. இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் போபால். காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பரத் சிங் சௌஹான். தமிழ்நாடு உணவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமுதா. பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026ஆம் ஆண்டு எந்த நாடு தலைமை வகிக்கிறது? ஆன்சர் இந்தியா. இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஓஸ்லோ, நார்வேல ஓஸ்லோல. தமிழகத்தில் உள்ள எத்தனை அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது? 620. உலக உயர் ரத்த அழுத்த தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 17ஆம் தேதி. சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 18ஆம் தேதி. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர், இத்தாலி வீரர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.